ஓம் சாந்தி. எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நாம் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இறைவன் தன்னை ஏன் மறைச்சிக்கிறார் அப்படிங்கிறது தான். இதில் இறைவனை பற்றி யாராலுமே தெரிஞ்சிக்க முடியலையே, அது ஏன் அந்த மாதிரி ஏன் பண்ணுறார்? ஏன்னா அப்படி எல்லாராலையும் இறைவனை தெரிஞ்சிக்க முடியும்னா இத்தனை மதங்கள் உருவாகி இருக்காது, அதன் காரணமாக இத்தனை குழப்பங்கள் உருவாகி இருக்காது, உலகம் அமைதியாக இருந்திருக்குமே. அதனாலே நிறைய பேர் கோபம் வந்து கடவுளே இல்லை அப்படின்ற முடிவில், அல்லது அதாவது கடவுள் மேலே உள்ள கோபத்தை அப்படி காட்டுறாங்க. மற்றபடி அவங்களுக்கும் தெரியும் கடவுள் இருக்காருன்னு. அது சமீபமாக பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தில் இறைவன் சொல்லிப்பார், இன்றைக்கி கடவுள் மேலே பயமே மனிதர்களுக்கு இல்லை, கடவுள் மேலே சத்தியம்னா தில்லா பண்ணுறாங்க. ஏன்னா எந்த பயமும் இல்லை. ஆனால் அதே தன்னுடைய குழந்தை மேலே சத்தியம் பண்ணணும் சொன்னால் அப்போ யோசிக்கிறாங்க ஏதாவது ஆயிடும்ன்ட்டு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமைக்கு வந்ததுக்கு காரணம் கடவுள் தன்னை மறைச்சிக்கிட்டது தானே. ஏன் மறைத்து கொண்டார் அப்படின்ற கேள்வி வந்து எல்லோருக்கும் ஒரு தடவையாவது வந்திருக்கும். அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஏன் மறைச்சார்? அவர் மட்டும் மறைச்சிக்கல, இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ சுருக்கமாக பிரம்மகுமாரிகளுடைய ஞானம் பார்த்திங்கன்னா, பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் நேரடியாக வந்து கொடுக்குற ஞானம் இது தான். இது 5000 வருட காலச்சக்கரம். இதில் நடந்தது திரும்ப திரும்ப நடக்கும். இதில் வந்து முதல் பாதி சொர்க்கமாக இருக்கும், 2500 வருஷம். அதில் நாம் தேவதையாக பிறவி எடுப்போம். அடுத்த 2000 வருஷம் இந்த பூமி நரகமாயிடும், சாதாரண மனிதராக இருப்போம், துக்கத்தை அனுபவிப்போம். அதுக்கு முக்கியமான காரணம், இவங்க தேவதையாக இருக்கும்போது நம்ம உடம்பு கிடையாது, அழிவற்ற ஆத்மா, உயிர், புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறான் அப்படின்ற உணர்வு இருக்கும். அந்த ஆத்மாவுடைய குணங்கள் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் அன்பா அமைதியாக இருக்கிறது காரணமாக இருக்குது. காரணம் ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள். அதை மறந்து, ஆத்மான்றதை மறந்து தேகம்னு தங்களை தப்பாக புரிஞ்சிக்கும் பொழுது தேகத்தின் உணர்வுகள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், வெறுப்பு, இது எல்லாமே தனக்கும் மற்றவர்களுக்கும் துக்கத்தை கொடுக்குது. அதனால நரகம் ஆயிடுது. கடைசி 100 வருஷம் இறைவன் ஒருத்தர் உடம்புல வந்து, நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, மறுபடியும் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுடைய அப்பா தான். ஸோ உடம்புடைய அப்பா உடம்பு மாதிரி, ஆத்மாவுடைய அப்பா ஆத்மா, அவர் பரந்தாமத்தில் இருக்கிறாரு. இந்த இடத்துல மேலே உள்ள ஒளிப்புள்ளி தான் இறைவன், கீழே உள்ளது எல்லாம் நாம தான் ஆத்மாக்கள். உடல் எடுக்கிறதுக்கு முன்னாடி இங்கே தான் இருப்போம், அடுத்தது தான் இங்கே வரும். இங்கே எப்போ போவோம் அப்படின்னா, இந்த கலியுகத்துடைய இறுதியில் ஒரு உலக அழிவு ஏற்படும் போது எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். ஸோ மறுபடியும் இந்த பூமி சொர்க்கமாக புதுப்பிக்கப்படும், சத்தியுகம் சொல்கிறது. ஸோ அங்கே மறுபடியும் தேவதையாக பிறவி எடுப்போம். ஸோ இதுதான் இறைவன் கொடுக்குறார், இந்த ஞானத்தை தான் கடைசியில். ஸோ இப்போ இறைவன் மட்டும் மறைஞ்சிக்கிறது கிடையாது, இறைவன் கொடுத்த இந்த ஞானமும் மறைஞ்சிடுது. அதனால தான் பிரச்சனையே இல்லையா? மனிதர்கள் உருவாக்கிற மதங்கள் எல்லாமே இந்த பூமி நரகமாகும்போது தான் உருவாகுது. ஸோ இறைவனுடைய ஞானம் இருந்திருந்தால் கூட இந்த பூமி நரகமாகி இருக்காதே, மற்ற மதங்களும் வந்திருக்காதே, ஒரே மதம் வந்திருக்குமே. ஏன்னா சொர்க்கத்தில் வந்து ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம்னு பேர். ஸோ அது மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த மதமும் இருக்காது. அதுவும் ஒரு காரணம் அமைதியாக இருக்கிறதுக்கு. பயங்கர செல்வ செழிப்பாக இருக்கும், திருடுறதுனா என்னன்னு தெரியாது, பொறாமனா என்னன்னு தெரியாது, அப்படியே குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க. பாருங்கள், ஒரு வீட்டில் கூட கதவு ஜன்னல் கூட இருக்காது. தங்கத்திலே கட்டியிருப்பாங்க மாளிகை, ஆனால் கதவு ஜன்னல் கூட இருக்காது. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் எல்லாம் இருக்குன்றது ஒரு காரணம். இன்னொரு காரணம், ஆக்சுவலாக அங்கேயும் பணக்காரங்க ஏழைங்க இருப்பாங்க, ஆனால் ஏழைங்களே இங்கே இருக்கிற பணக்காரங்களோட பெரிய பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. அங்கே இருக்கிற ராஜஸ்ரீ நாராயணனோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ஏழை, அவ்வளோதான். அவங்களுக்கு மற்றவர்களோட சொத்தை அபகரிக்கணும் இதெல்லாம் தோணாது. ஏன்னா ஆத்ம உணர்வில் இருக்கும்போது தோணாது. ஆத்மா பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதுதான் நான், உடல் கிடையாது, இந்த உடல் அழிஞ்சிடும், அப்போ நான் வேற ஒரு உடலை எடுப்பேன்ற அந்த ஞானம் இருக்கும். அதனால் மரண பயமும் இருக்காது. உடல் விட்டு ஆத்மா நீங்கிறது தானே மரணம். அவங்க தங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறதுனால அதை மரணம்னு சொல்ல மாட்டாங்க. உடல்னு புரிஞ்சுக்கும் போது தான் ஐயோ இதை விட்டு போயிட்டானே அப்படின்னு செத்துட்டான்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஞானம் இருந்தது எந்த விதமான கஷ்டமே வந்திருக்காது அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ கூட இந்த பிரம்மகுமாரி ஞானம் கிடைக்கிறவங்க ஒரு சிஸ்டர் கூட இப்போ சொன்னாங்க, ஐயோ பிரதர், இந்த ஞானம் மட்டும் எனக்கு ஸ்கூல் டேஸ்லேயே கிடச்சிருந்தேன்னா எவ்வளோ பிரச்சனை, ஈஸியாக சிரித்த முகத்தோடு வெளியே வந்திருப்பேன், இவ்வளோ டென்ஷன் நான் அடைஞ்சிருக்க மாட்டேனே. ஸோ எல்லாருக்குமே அது தோணும். ஸோ இதை இன்னொரு விஷயம்,
கடவுள் வந்து கடைசி 100 வருஷம் ஒருத்தர் இவர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறாரு. இவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். இவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள், அதாவது கடவுளுடைய குழந்தைங்க. இப்போ இவர் உடல்ல வந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்டு போயிடுறாரு. இறைவன் பிறக்கிறது இல்லை, நாம பிறக்கிறோம், குழந்தையாக பிறக்கிறோம். அவர் குழந்தையெல்லாம் பிறக்கிறது இல்லை. அவர் மட்டும்தான் இந்த பிறப்பு சக்கரத்தில் வர்றதே கிடையாது. ஆனால் அவரை தான் சிவன் அல்லா கர்த்தன்னு சொல்றது, கடவுள் ஒருத்தர் தான். அதனால தான் சிவன் கையில மட்டும் பார்த்தீங்கன்னா சக்கரம் கொடுத்துருக்க மாட்டாங்க. சக்கரன்றது இதுதான், ஸ்வதர்ஷன சக்கரன்றது சுய தரிசன சக்கரம், ஆத்மாவுடைய தரிசனம். தேவதையா இருந்த ஆத்மாவே சாதாரண மனிதனா ஆயிடுச்சு, மீண்டும் தேவதை ஆகுறாங்க. இது சக்கரம் மாதிரி சுத்துதுன்றது. சிவன் கையில அது இருக்காது. மற்ற எல்லார் கையிலும், அம்மன் கையில இருக்கும், மகாவிஷ்ணு கையில் இருக்கும், எல்லா தேவதைகிட்டையும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிவன் கிட்ட கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஏன்னா அவர் இங்கே வர்றதில்லை. இப்போ இறைவன் வந்து தன்னை ஏன் மறைச்சிக்கிறார் அப்படின்றதுக்கு வந்து 2 காரணம் இருக்கு. ஒன்று, இறைவன் இந்த கடைசி 100 வருஷம் வர சொல்லி யார் சொன்னா இறைவனுக்கு? அதுக்கு இறைவன் சொல்றாரு, இந்த 5000 வருஷத்துல நடந்ததே நடக்கும்னு சொல்றதே ஒரு டிராமா மாதிரி, நடந்தது திரும்ப திரும்ப நடக்குது, நாடகம். இது எப்படி இயங்குதுன்னா இயற்கையாகவே இயங்குது. எப்படி இரவு முடிஞ்சா பகல், பகல் முடிஞ்சா இரவு, இயற்கை தானே சொல்கிறோம். இந்த இப்போ மழை சீசன்னா அடுத்த வருஷம் இதே நேரம் மழை சீசன், அதுவும் ஒரு சுழற்சி. ஸோ அதெல்லாம் எப்படி இயற்கையோ அதேமாரி இறைவன் கடைசி 100 வருடம் இந்த பூமிக்கு ஒருத்தர் உடலுக்குள்ளே வரணுன்ற எண்ணம் அவருக்கு வர்றதும் ஒரு இயற்கை. அதான் கடவுளுக்கு உலகை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது படைத்தார்னு பைபிளில் போட்டிருக்கோம் இல்லையா? அவரும் இயற்கைக்கு கட்டுப்பட்டிருக்காரு. உதாரணத்துக்கு பாருங்களா, இப்போ இந்த வீடியோவை ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதோ யூடியூப் வீடியோ பார்க்கும்போது வந்திருக்கும், இது ரிலேட்டடில் வந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது இது என்ன வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு டைமில் அப்படி என்ன தான் இருக்குது, சரி பார்ப்போமே. அப்போ அந்த எண்ணம் உங்களுக்கு எப்போ வருதோ அப்போ தான் வருது. எடுத்தோடனே அதே மாதிரி தான் கடவுள் ஏன் வரலன்னு நம்ம கேட்க முடியாது. இயற்கையாக அவருக்கு எப்போ இந்த நாடகத்துக்கு வரணும்னு அவருக்கு தோணுதோ அப்போ தான் வருவார். ஸோ அது வந்து வெளிப்படுதுன்னு சொல்கிறார். பைபிளில் பார்த்தீங்கன்னா வெளிப்பாடுன்னே போட்டிருப்பாங்க அது இல்லையா? ஸோ இறைவனுக்கே அது அந்த எண்ணம் வெளிப்படும், அப்போ தான் எமர்ஜ் ஆகுறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வெளியே வரும்பொழுது தான் அவர் வர்றாரு. இதே உடலை தான் இந்த 5000 வருஷத்தை ஒரு கல்பம்னு சொல்லுவோம். ஒவ்வொரு கல்பத்திலையும் இதே உடலை தான் எடுக்கிறார். இது ஒரு காரணம். ஆனால் இந்த நாடகம் 5000 வருட கல்ப சக்கரத்தில் நடக்கிற எல்லாத்துலேயுமே நன்மை இருக்கும், நன்மை மட்டும்தான் இருக்கும். அதை விட பெட்டராக நடக்க வாய்ப்பே கிடையாது. வேற மாதிரி நடந்திருந்தா நடக்க வாய்ப்பே கிடையாது. சரி, நடக்க வாய்ப்பு கிடையாது, அது ஒன்று. பெட்டராக இருக்க வாய்ப்பு கிடையாது, இதோட பெட்டராக. உதாரணத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னா, கடைசி 100 வருஷம் இறைவன் இந்த பிரம்மா மூலமாக ஞானத்தை கொடுக்குறாரு. ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களா? எப்படி எல்லாரும் கிறிஸ்தவர்கள் ஆகிறது இல்லையோ, எல்லோரும் முஸ்லீம் ஆகிறது இல்லையோ, எல்லோரும் இந்து ஆகிறது இல்லையோ, அதே மாதிரி எல்லோரும் குமாரிகளாக ஆகிறதும் கிடையாது. ஆக்சுவலாக எல்லா மதத்தினரையும் விட ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் பிரம்மகுமாரிகளாக ஆவாங்க. ஏன்னா அந்த கம்மியான நபர் தான் சொர்க்கத்தில் இருப்பாங்க. ஸோ கம்மியான நபர் இருந்தால் தான் அது சொர்க்கமாக இருக்கும். நிறைய பேர் ஆகிட்டா, இப்போ உலகத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் மக்கள் தொகை அதிகமானது தான் இல்லையா? ஸோ சொர்க்கத்தில் கண்டிப்பாக அதிகமாக இருக்காது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். செல்வம் அதிகமாக இருக்கும், அதை அனுபவிக்கிற மக்கள் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அதனால தான் அது பேர் சொர்க்கம். அப்போ ரொம்ப கம்மியான பேர் தான் இதை ஞானத்தை எடுக்கிறவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்போ இதை எடுக்காதவங்க என்ன ஆவாங்க? இப்போ இதை எடுக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னா, இப்போவே இல்லையா, தேக உணர்வின் காரணமாக தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தலைவிரிச்சாடுது, துக்கம் தலைவிரிச்சாடுது. ஸோ அதிலிருந்து விலக கற்றுக்குறீங்க. நான் அழிக்கூடிய உடல் இல்லா ஆத்மா, என்னுடைய அப்பா தான்
பரமாத்மா சிவன், அவர் செம்பொன் நிறமான இடத்துல நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கிறார் அப்படின்னு அவரை நினைவு செய்ய செய்ய பூர்வமத்தி துடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆத்மாவுக்கு சக்தி ஏறிக்கிட்டே இருக்கும். சக்தி ஏற ஏற இங்கே நடக்கிறதுலாம் ஏதோ ஒரு விளையாட்டு பார்க்குற மாதிரியே இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதெல்லாம் டென்ஷனை கொடுத்துச்சோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு ஆனந்தத்தை தான் கொடுக்கும். ஸோ இப்போவே நீங்கள் அதுலேருந்து தப்பிச்சிடுறீங்க, அது ஒரு நன்மை. அடுத்தது கேட்கவே தேவையில்லை, இங்கே வந்து தேக உணர்வு உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே பயங்கர அன்பாக இருப்பாங்க. ஸோ அப்போ சம குஷி ஆனந்தத்தை அனுபவம் செய்வீங்க, அமைதியும் அனுபவம் செய்வீங்க. இப்போ இதை கேட்காதவங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இறைவனுடைய ஞானத்தை கேட்கலன்றதுக்காக ஏதாவது தண்டனை இருக்கா அப்படின்னா தனிப்பட்ட முறையில் எந்த தண்டனையும் கிடையாது. சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, அதை வேணால் தண்டனைன்னு சொல்லலாம். இது எப்படின்னா ஆக்சுவலாக எல்லாரும் இப்போ இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இங்கே இருக்கிற ஆத்மாக்கள் இது பார்த்திங்கன்னா ஒரு மரத்தை தலைகீழ கட்டி தொங்க விட்ட மாதிரி இருக்கும். இதோட நினைவாக தான் எல்லா மரத்துலையும் கிறிஸ்மஸ் ட்ரீ, கல்பவருஷ மரம், இந்த மாதிரி மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். இது வந்து ஆத்மாக்களின் மரம், பூமியில் இருக்காது. இது பேர் பரந்தாமன் பேர். இந்த இடம் சொர்க்கம் கிடையாது. இறைவன் இருக்கிறது இந்த இடம் தான், இதுதான் பரலோகம் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறது. அது சொர்க்கம் கிடையாது. ஏன்னா ஒரு பிரதர் கேட்டார், அப்போ பரந்தாமம் தான் சொர்க்கம்னு வச்சுக்கலாமா? கிடையாது. அது மனிதர்கள் எழுதிய புஸ்தகம்னால அதில் தவறுதலாக பரலோக ராஜ்யம் போட்டிருக்கு. அது மனிதர்களுக்கு தெரியாது. மனிதர்களுக்கு இந்த ஞானம் தெரிஞ்சால் இறைவன் வர வேண்டிய அவசியமும் கிடையாது இல்லையா? சரி, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த தண்டு பகுதி இறைவனுக்கு நெருக்கமாக இருக்குது இல்லையா, இதுதான் தண்டு பகுதி, மேல் பகுதி. இந்த தண்டு பகுதி தான் தேவதை தர்மம். கிளைகள் எல்லாம் ஒவ்வொரு மதத்து கிளைகள் வரும். கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், ஜெயின மதம், புத்த மதம், இது மாதிரி நிறைய மதங்கள் இருக்குது இல்லையா உலகம் ஃபுல்லாக. இப்போ என்ன ஆகும்னா இந்த தண்டு பகுதியில் இருக்கிற அத்தனை பேரும் தப்புக்கடின்னு குதிக்க மாட்டாங்க சொர்க்கத்தில். இந்த இறைவனை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா ரேங்க் இருக்கும். 33 கோடி தேவதைகள் இங்கே இருப்பாங்கன்னா 33 கோடி ரேங்க் இருக்கும். ஸோ அதில் ரொம்ப பக்காவாக முயற்சி செய்கிறவங்க தான் முதல்ல வருவாங்க. அவர் தான் ஸ்ரீ நாராயணன். அதனால தான் நான் சொர்க்கத்தின் முதல் ராஜான்றதுனால தான் சொர்க்கவாசல் திருப்புழா பெருமாள் கோயிலில் இருக்குது. ஸோ அதேமாரி ரொம்ப 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 கம்மியாக முயற்சி செய்கிறவங்க சொர்க்கத்தில் கடைசி ஒரு பிறவி மட்டும் வருவாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா 21 பிறவி எடுப்பாங்க, 150 வருடம் ஆயுள் இருக்கும். அப்போ நெருக்கத்தில் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு வருவாங்க, இறைவனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க. இறைவனுக்கு பக்கத்தில் இங்கே இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறவங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு பிறவி கழிச்சு, அடுத்தது ஒரு பிறவி கழிச்சு, அடுத்தது ஒரு பிறவி. ஸோ அதுமாரி கடைசி இந்த தண்டுடைய கடைசி பகுதி வந்து கடைசியில் இங்கே வருவாங்க இல்லையா. சொர்க்கம் முடிகிற டைமில் தான் பிறவி எடுப்பாங்க. நானும் சொர்க்கத்தை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அதில் பெரிய சுகம் கிடைக்காது. சரி, இந்த கிளைகள் உதாரணத்துக்கு வந்து நம்ம கிறிஸ்தவ மதம் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உலகம் ஃபுல்லாக ரொம்ப ஃபேமஸான மதம் இல்லையா. அதுலேயும் ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா இயேசுன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் உடலுக்குள்ளே ஒருத்தர் பிரவேசிக்கிறார். அவர் கடவுள் கிடையாது, கிறிஸ்துன்ற ஆத்மா, பரிசுத்தமான ஆத்மான்றது கிறிஸ்து. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிடுறோம். அந்த ஆத்மா வந்து கிறிஸ்து ஆத்மா வந்து பிறவி எடுக்காது. இப்போ எப்படி கடவுள் பிறவி எடுக்காமல் வராரோ அதுவே கிறிஸ்து ஆத்மா பிறவி எடுக்காது. அதாவது வர வரைக்கும் பிறவி எடுக்காது, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிடும். ஸோ இயேசு உடலில் வரும், வந்து அந்த ஆத்மா வந்து ஞானத்தை கொடுக்கும். இந்த இடத்துல வருதுன்னு வச்சுக்கலாம், நரகம் ஆரம்பித்து ஒரு 500 வருஷம் கழிச்சு தான் கிறிஸ்தவ மதம் வருது. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ஞானத்தை கொடுப்பாரு. அவங்க காலம் முடிஞ்ச உடனே இயேசு ஆத்மா தனியாக போய் வேறு உடல் எடுத்து பிறவி எடுக்கும், கிறிஸ்து ஆத்மா தனியாக வேறு உடல். ஏன்னா அது 2 ஆத்மா இல்லையா. ஸோ அப்போத்துலேருந்து கிறிஸ்து ஆத்மாவும் பிறவி எடுத்து இங்கே வந்துடும். ஸோ இதே மாதிரி தான் எல்லா மதமும் உருவாக்கப்படுது. இப்போ அதுக்கப்புறம் அவர் கிறிஸ்து ஆத்மாவுக்கு பிறகு தான் கிறிஸ்தவ ஆத்மாக்களே கீழே இறங்குவாங்க. அதுதான் காரணம், கிறிஸ்து இருக்கும்போது யாரும் அவரை சப்போர்ட் பண்ணாததுக்கு. ஏன்னா அந்த மதத்து ஆத்மாவுக்கு தான் கிறிஸ்துவோடைய ஞானம் பிடிக்கும். எப்படி இறைவனுடைய ஞானம் பிரம்மகுமாரிகளுக்கு மட்டுமே பிடிக்குதோ அதே மாதிரி கிறிஸ்துவோடைய ஆத்மாவுடைய ஞானம் கிறிஸ்தவர்களுக்கு தான் பிடிக்கும். ஆனால் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்து வரும்போது பிறவியே எடுக்கல, அதனால தான் அவ்வளோ பிரச்சனை. ஸோ கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியில் பிறவி எடுத்து ஒரு கணிசமான தொகை அதிகமாக ஆகும் பொழுது அந்த கிறிஸ்துவோடைய ஞானத்தை புஸ்தகமாக போடுறாங்க. அதனால அவங்க ஈர்க்கப்படுறாங்க, அப்படியே மதங்கள் பரவ ஆரம்பிக்குது.
ஏன்னா அப்போ தான் அந்த தர்மத்தை ஆத்மாக்கள் வருது. ஸோ ஒவ்வொரு தர்மத்தை ஆத்மா இறங்க இறங்க தான் மக்கள் தொகையும் அதிகமாகுது. இப்போ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வரலாம். இப்போ இறைவனுடைய வேலையே என்னென்னா கீழான உலகத்தை மேலானதாக ஆக்கதான். அதுதான் கீதையில் கூட இருக்கும். அதர்மம் தலைவிரித்து ஆறும்போது அதர்மத்தை அழித்து தர்மத்தை உருவாக்குறோம். அதர்மன்றது வேறு ஒன்றும் இல்லை, மனிதர்களுடைய வழி. ஸோ மனிதர்களுடைய வழி என்னதான் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் ஆரம்பத்தில் போக போக அது கண்டிப்பாக துக்கத்தை கொடுத்தே தீரும். ஸோ எல்லா மத தலைவர்களும் மதத்தை உருவாக்குற மதஸ்தாபகர்கள் வரும்போது அந்த ஞானம் கொடுக்கும்போது நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுவே பிற்காலத்தில் வந்து பிரச்சனைக்குரியதாக ஆகி ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் ஃபைட்டெல்லாம் வருது. ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இறைவன் ஒரு தர்மத்தை நிலைநாட்டுறார். அதுதான் சொர்க்கம். ஆனால் அதுக்கு முன்னாடி உலக அழிவு ஏற்படுது. ஏன் ஏற்படுதுன்னா அப்போ இந்த ஆத்மாக்கள் எங்கே இருப்பாங்க? இந்த ஆத்மாக்கள் இருக்கிற வரைக்கும் இது சொர்க்கமாக இருக்காது. ஏன்னா கடவுளே வந்து பேசினாலும் நான் கடவுள் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன்றவங்களை என்னதான் பண்ணுறது கடவுளே கூட, இல்லையா? அதனால் அவங்கள மட்டும் இல்லை, எல்லா ஆத்மாவையுமே மேலே அழைச்சிட்டு போயிடுவார். பிரம்மகுமாரி உட்பட எல்லாருமே உடலை விட்டு மேலே போயே ஆகணும். ஆனால் என்ன வித்தியாசம்னா மற்றவர்கள் உடல்னு நினைக்கிறனால துக்கத்தில் துடிப்பாங்க உடலை விட. ஆனால் இப்போவே இறைவன் வந்து நீங்கள் உடல் கிடையாது, ஆத்மா பரமாத்மாவே நினைவு செஞ்சுட்டே இருக்கும். செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அங்கே இருக்கிறாரு அப்படின்னு நினைவு செய்கிற பழக்கம் இருக்கிறதுக்கு நமக்கு அது கவலையே இருக்காது. அப்படியே அவரை நினைக்கிற மாதிரி இருக்கும், அங்கே இருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மரணத்துலேருந்து தப்பிக்கிறீங்க. உடலை விட்டு போவீங்க, ஆனால் அதுக்கு பேர் மரணம் கிடையாது. எந்த விதமான வலியோ பயமோ எதையுமே அனுபவிக்க மாட்டோம். இப்போ ஆனால் இறைவன் வந்து பயங்கர எக்கனாமிக்கல், டைமை வேஸ்ட் பண்ண மாட்டார், சக்தியை வேஸ்ட் பண்ண மாட்டார். அதனால் பார்க்குறாரு இந்த உலகம் எந்த அளவுக்கு மோசமாகும் அந்த அளவுக்கு ஆன பிறகு தான் அவர் வர்றார். நடுவில் வர்றது கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் வந்து மகாபாரதத்தில் வந்து கீதை அந்த கம்சனுடைய தங்கச்சியுடைய 8வது பையன் பிறக்கும் பொழுது அவனுக்கு அழிவு கண்டிப்பாக உண்டு அந்த 8வது பையனால் அப்படின்னு கணிச்சு சொன்ன உடனே அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து தேவகி அவங்களுடைய தங்கச்சி அவனை ஜெயிலில் போட்டுறாங்க, தேவகியோடைய ஹஸ்பண்ட் வாசுதேவனையும். அப்போ வந்து கேட்பாங்க, இவங்க பேசுவாங்க, என்ன பேசுவாங்க தேவகினா, 8வது பையன் தானே கம்சனை கொல்ல போகிறான், எதுக்கு 7 குழந்தைங்க அவங்க எதையும் அறியாதவங்களாச்சு அந்த குழந்தைங்களும் ஏன் சேர்த்து கொள்கிறான் அப்படின்னு சொல்லும்போது வாசுதேவர் சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன சொல்லியிருப்பாருன்னா, 7 குழந்தைங்களை கொன்னாதானே அவனுடைய பாவம் உச்சத்துக்கு ஏறும், அந்த பாவத்தை அழிக்க தானே கிருஷ்ணர் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 8வது குழந்தை பிறக்கிறாரு. ஸோ அதுதான் இறைவன் பண்ணுறது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து இறைவன் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கொடுமைகள் ரொம்ப அதிகமாகுது. ஆக்சுவலாக உண்மையிலே அதிகமாகுது. நீங்கள் உலகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா விதமான கொடுமைகளும், டொமஸ்டிக் வைலன்ஸ், பொலிட்டிக்கல் வைலன்ஸ், இல்லையா, போர்க்கால குற்றங்கள் எல்லாமே நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மோசமாக இருக்குது. அது ஆகித்தான் தீரும். ஸோ அந்த டைமில் தான் உலகம் அழிக்கப்படும். அதாவது இந்த உலகமே வேண்டான்னு எல்லாருமே வெறுக்கும்போது தான். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அது வரைக்கும் இந்த ஞானம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த ஞானத்தை கேட்டவங்க தேவதையாக பிறப்பாங்க. இறைவன் வந்தாலே இந்த வேலை தான் பண்ணுவார். அதனால இறைவன் நடுவில் வர்றது கிடையாது. இப்போ இறைவன் ஒருவேளை நடுவிலே வராருன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா மதத்துக்காரங்களும் அவங்கவுங்க உடலுக்குள்ளே இறைவன் வந்தாருன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி வந்திருந்தால் இந்த பூமி சொர்க்கமாக இருக்கும். ஒருவேளை இந்த பூமி மீண்டும் அவர் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு உதாரணத்துக்கு இயேசு வர்றதுக்கு முன்னாடி அல்லது இயேசு உடம்புல கடவுள் வந்துட்டாருன்னு வச்சுக்கலாம், கிறிஸ்துவுக்கு பதில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இறைவன் எல்லா ரகசியத்தையும் சொல்லுவார். நீங்கள் தான் தேவதையாக இருந்தீங்க, நரகம் ஸ்டார்ட் ஆகும்போதே நல்ல வேலை நான் வந்து உங்களை காப்பாற்றிட்டேன் அப்படின்னா உடனே என்ன ஆகிடுவாங்க, இந்த ஞானத்தை யார் கேட்பாங்க, தேவதைகள் கேட்பாங்க. இன்னொரு விஷயம், அந்த டைமில் தேவதைகள் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ மறுபடியும் இது தேவதைகள் மட்டுமே சுற்றுற சக்கரம் ஆகிடும். அப்போ கிறிஸ்தவ தர்மத்தாத்மா வரவே வராது, இல்லையா, மேலேயே இருக்கும். கிறிஸ்தவ தர்மத்தாத்மா, இஸ்லாமியம், மற்ற எல்லா தர்மத்தாத்மா மேலே இருக்கிற மாதிரி. அப்படின்னா கடைசி வரும் அதுக்கு பிறவியே இல்லாமல் போயிடும், நடிப்பே இல்லாமல் போயிடும். ஸோ எல்லாருக்கும் இங்கே இறைவன் எல்லாருக்கும் தான் அப்பா,
இல்லையா? தேவதை தர்மத்து ஆத்மாவுக்கு மட்டும் அப்பா கிடையாது. அதனால் எல்லாருமே வர. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, நாம் யோக பலத்தின் மூலமாக, அதாவது யோகம்ன்றது ஆத்மானு உங்களை புரிஞ்சு இறைவனை ஒளிப்பிலையாக நினைக்கிறதா, நினைக்க நினைக்க அந்த சக்தியை ஏற்றிக்கிறோம். ஆரம்பத்தில் 5000 வருஷம் முன்னாடி நம்ம ஆத்மா எந்த சக்தி இருந்துச்சோ அந்த சக்தியை ஏற்றிக்கிறோம். ஆனால் மற்ற தர்மத்து ஆத்மாக்கள் இறைவனை நினைப்பாங்க, கடைசியில் கொஞ்ச நேரம் தான் நினைப்பாங்க, நினைத்து. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அந்த உலக அழிவு கிட்ட நெருங்க நெருங்க உலகத்தில் ரொம்ப உபத்திரவங்கள் தாண்டவமாடும். அது பார்த்திங்கன்னா பைபிளில் கூட அந்த கடைசி நேரத்தில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோ அப்படின்லாம், அது அவ்வளோ நரக வேதனை இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பார் இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த மாதிரி டைமில், அதாவது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இறைவன் அன்பாக இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, அதை கேட்க தயாராக இல்லாதவங்களுக்கு கூட அந்த கடைசி நேர உலக சூழல் அவங்கள மாற்றும். அவங்க எதெல்லாம் சுகம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு காமத்திலையும் கோபத்திலையும் பற்றுலையும் விழுந்து கிடக்கிறாங்களோ அது அவங்களுக்கு துக்கத்தை கொடுக்கறத அவங்களே உணர்வாங்க. உணர்ந்து அது வேண்டான்னு ஒரு எரிச்சல், வேறு வழியே கிடையாது, அதை விட்டே ஆகணும். அந்த மாதிரி டைமில் அவங்க அதை விட்டுறதுனால, அதன் மேலே வர வைராக்கியத்தினால, அது அவங்களுக்கு பிடிக்காம போகிறதுனால மீண்டும் பழைய நிலை அடைகிறாங்க. அதாவது அவங்க இந்த பூமியில் எப்போ அவங்களுடைய பிறவி ஸ்டார்ட் ஆச்சோ அந்த நிலையை அடைகிறாங்க. ஸோ இது உண்மையில் அப்படி அடைய வைக்கிறது நாடகம், அந்த சம்பவங்கள் மாற்றுது. இறைவன் கொடுக்குற ஞானத்தை மனமும் ஏற்று மாறலை, பட் கட்டாயத்தின் பேர்னால மாறுறாங்க. ஆனால் அதுவுமே நன்மைக்கு தான். அதான் நாடகத்தில் எல்லாமே நன்மைக்கு. ஏன்னா அப்படி மாறுறதுனால தான் அவங்க முன்னாடியே ஏன்னா முதல்ல வரும்போது, முதல்ன்றது ஆக்சுவலாக நரகத்தில் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கேயே வந்துடுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஏன்னா சக்கரம் இப்படி சுற்றுது, ஓகேவா? அப்போ இந்த ஆரம்பத்தில் அந்த அளவுக்கு துக்கம் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சது பயங்கரமாக பேசப்படுது. ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் அனுபவிக்கிற துக்கத்தை கம்பேர் பண்ணும்போது இயேசு அந்த சிலுவை தருணத்தில் தான் துக்கத்தை அனுபவிச்சார்னு சொல்ல முடியும். அதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு, ஏன்னா இயேசு உடம்புல கிறிஸ்து ஆத்மா ஒரு 3 வருஷமாக தான் அந்த மதத்தை போதிக்கிற வேலையை பார்த்தார். அப்போ வந்ததுலேருந்தே ஒரு வேளை துக்கம் அனுபவிச்சா கூட 3 வருஷம்தான் இல்லையா? ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் துக்கம் அனுபவிக்கிறாங்க எல்லாருமே. ஸோ துக்கத்தின் உச்சம். அப்போ இயேசு அனுபவிச்ச அந்த துக்கமே பெருசாக போட்டிருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ துக்கத்தை அனுபவிச்சாரே அவர் தான் அர்த்தம். அப்போ மற்றவங்க யாரும் அவங்களுக்கு துக்கம்னா என்னென்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி டைம். ஸோ அப்போ முதலாக இன்னொன்று, அப்போ கிறிஸ்தவ ஆத்மாவே இருக்காது, தேவதை ஆத்மா தான். இந்த மறுபிறவி எடுத்து தான் ஆகணும். கடைசியில் உலக அழிவு போகும்போது தான் போக முடியும். வர்றது மட்டும் மாறி மாறி வருவாங்க, அவங்கவுங்க முயற்சிக்கு ஏற்ற மாதிரி. எல்லோரும் ஒரே டைமில் வர மாட்டாங்க, ஆனால் போகிறது எல்லோரும் ஒரே டைம் தான் போவாங்க. இப்போ ஸோ இது கிறிஸ்தவ ஆத்மாக்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது இந்த பூமி நரகம் தான், ஆனால் அவங்களுக்கு அது சொர்க்கம் மாதிரி அனுபவம் ஆகும். ஸோ அதுதான் வேறு பக்கத்து நாட்டில் அங்கே தான் அந்த மதம் ஸ்தாபிக்கப்படுது. அப்போ இந்தியா அதோட சக்தியை கொஞ்சம் இழக்குது. ஸோ மற்ற இடங்கள் அது அப்போ தான் கடல்லேருந்தே வெளியே வரும். ஸோ புதுசாக இருக்கும், அவங்களுக்கு அது கொஞ்சம் சொர்க்கம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சக்கரத்துடைய ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, யார் பிறவி எடுத்தாலும் பாதி சுகம் பாதி துக்கம். ஸோ உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு சராசரியாக 2000 வருஷம் இந்த சக்கரத்தில்னா, அதில் 1000 வருடம் அவங்களுக்கு சொர்க்கம் மாதிரி தான், அவங்களுக்கு துக்கம் இருக்காது. அதுக்கப்புறம் தான் துக்கத்தை அனுபவம் செய்வாங்க. ஆனால் தேவதை தர்மத்து ஆத்மாக்களுக்கு 5000 வருஷம் ஆயுள், முழு ஆயுள் நமக்கு தான், தேவதா தர்மத்தினருக்கு. ஸோ 2500 வருஷம் உண்மையான சொர்க்கத்தில் இருப்பாங்க. அடுத்தது நரகமே ஆனாலும் பெரிய துக்கம் இருக்காது. ஸோ 3/4 பங்கு சுகம் இருக்கும் தேவதைகளுக்கு, 1/4 பங்கு தான் தேவதைகளுக்கு துக்கம். ஸோ இறைவனுடைய ஞானத்தை கேட்டதுக்குன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும்ல. ஸோ அதுதான். இன்னொன்று ஒரிஜினல் சொர்க்கத்தில் இருக்கிறோம். இப்போ இறைவன் தன்னை மறைச்சிக்கலன்னா, தன்னை மட்டும் இல்லை தன்னுடைய ஞானத்தையும் மறைச்சிடுவார். இதுதான் பெரிய விஷயம். இந்த ஞானத்தை இந்த கடைசி 100 வருஷம் கொடுக்குறாரு, கடைசி 100 வருஷம் கொடுக்குறாரு பிரம்மாவாய் வழியா. ஆனால் இங்கே போய் பிறவி எடுத்த உடனே முதலாக சொர்க்கத்தில் பிறகுற குழந்தை ஸ்ரீகிருஷ்ணர் தான்.
அந்த ஆத்மாவுக்கே அந்த ஞானம் ஞாபகம் இருக்காது. ஸோ ஆரம்பத்தில் வர நம்பர் 1 ஆத்மாவுக்கு அந்த ஞானம் இல்லைன்னா வேறு யாருக்கு இருக்கும்? யாருக்குமே இருக்காது. அதனால தான் எந்த வேதத்திலும் இப்போ சொல்லப்படுற ஞானம் கிடையாது. அப்போ இந்த ஞானம் ஒருவேளை மறையலை, அவங்களுக்கு ஞாபகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், யாருமே இறங்கவே மாட்டாங்க, அவங்களுடைய சக்தி இழக்கவே மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்கிறாங்க, ஆத்ம உணர்வு இழக்கிறாங்க. அதனால தான் இந்த பூமி அப்படியே நரகமாக மாறுது. அவங்க சக்தியை இழக்கலைன்னா இது சொர்க்கமாகவே இருக்கும். சொர்க்கமாகவே இருந்துடுச்சுன்னா நரகமாக மாறினாதான் மற்ற தர்மத்தை சார்ந்தவங்க வரவே முடியும். அவங்க பிறவியே எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, சொர்க்கத்திலே எல்லாரும் பிறவி எடுக்க முடியாது. இப்போ நாராயணனுக்கு இந்த ஞானம் இருந்துச்சுன்னா இதில் என்ன ஒரு அதிசயம்னா, இந்த பூமியுடைய தன்மை மாறுது, ஒட்டுமொத்த உலகமும் மாறுது. நாராயணன் வாழ்ந்தபோது எல்லாருமே நல்லவங்க, இயற்கையும் சதோ பிரதானமாக இருக்கும். சதோ பிரதானம்னா ஃபஸ்ட் கிளாஸ். இந்த மாதிரி கடுமையான வெயில், கடுமையான குளிர் அப்படிலாம் இருக்காது. சதா வசந்த காலம்தான் அப்படி இருக்கும். ஸோ அதை தான் சதோ பிரதானம் சொல்கிறோம். ஸோ அதுலேருந்து குறையும்போது சதோ, அதுலேருந்து குறையும்போது ரஜோ, அதுலேருந்து குறையும்போது தமோ, சுத்தமாக மோசமான நிலை தமோ பிரதானம். ஸோ கடைசியில் கலியுக இறுதி தமோ பிரதானம். இப்போ சதோ பிரதானமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஞானம் இருந்துச்சுன்னா சொர்க்கத்திலே லேட்டாக வரவங்க கூட வர முடியாது, ஃபஸ்ட் கிளாஸ் சொர்க்கமாகவே இருக்கும் கிடச்சி வரும். அதேமாரி ஒருவேளை இறைவனும் போகாமல் இருந்தாருன்னா அவர் கண்டிப்பாக ஞானம் தான் சொல்லிகிட்டு இருப்பார் இல்லையா? ஸோ அப்போவுமே பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுடும், சொர்க்கமாகவே இருக்கும், மற்ற ஆத்மாக்களுக்கு நடிப்பே இல்லாமல் போயிடும். அதனால தான் நாடகத்தில் இது ஆக்சுவலாக இறைவன் சொல்கிறார், நாடகத்தில் நானும் கட்டுப்பட்டு இருக்கிறேன்னு தான் சொல்கிறார். அவர் வர வேண்டிய டைமில் தான் வருவார். மற்றபடி இது எப்பவுமே நடக்குது. எப்பவுமே ஆத்மாக்கள் இருப்பாங்க, ஒன்று பூமியில் இருப்பாங்க, இல்லாட்டினா பரந்தாமத்தில் இருப்பாங்க. ஸோ எப்பயுமே இருப்பாங்க, இறைவனும் இருப்பார். ஆனால் இறைவனுடைய நடிப்பு கடைசி 100 வருஷம் மட்டும்தான். இந்த ஞானத்தை கொடுக்கறது தான் அவருடைய நடிப்பு. இதன் மூலமாக சொர்க்கத்தை படைக்கிறது. ஸோ இதுதான் உண்மையான காரணம், இறைவன் தன்னை மறைச்சிக்கிறது. இதுதான் உண்மையான சிவனுடைய திருவிளையாடல். கீழான நிலை அடையும் பொழுது அவர் உலகத்தை அழித்து சொர்க்கமாக்குறார். ஸோ அதுவுமே அவர் நினச்ச நேரத்துக்கெல்லாம் அழிக்கிறது கிடையாது. துக்கம் அதுதான் அந்த பாவத்தின் கூட்டம் நிரம்புனாதான் உலக அழிவு ஏற்படும்ன்றது. ஸோ இன்னும் நிரம்பலை, அதனால தான் உலகம் இருக்குது. ஸோ இன்னும் பயங்கரமாக நடக்கும் அப்படின்னு எல்லா மதத்துலையும் சொன்னதுக்கு காரணம் தான். அப்போ நாஸ்திகனாக இருக்கும்போது எனக்கு கூட தோணும், அது இன்னும் கடவுள் எல்லாம் பாவம்லாம் செய்யும்போது தான் ஒரு முன்னாடியே தடுத்துடக்கூடாதா அப்படின்ட்டு நான் அப்போ கேட்டேன் நாஸ்திகனாக இருக்கும்போது. ஸோ இப்போ தான் தெரியுது இதெல்லாம் நாடகம், இறைவனே கட்டுப்பட்டிருக்காரு. ஸோ இறைவனுடைய வேலையை சொர்க்கமாக, அதில் உலக அழியிறது தான் சொல்லப்பட்டிருக்க மற்ற மதங்களை தவிர, இந்த பூமியை மீண்டும் சொர்க்கமாக மாற்றுறதுக்கு தான் இறைவன் வர்றார். நரகத்தை அழிக்கிறதே சொர்க்கத்தை உருவாக்குறதுக்கு. இல்லை, ஒரு முள்ளுக்காட்டை அழிச்சாதான் அங்கே பூந்தோட்டத்தை உருவாக்க முடியும். அதே இடத்துல பூந்தோட்டம் வரணும்னா முள்ளுக்காடை அழிக்கணும்ல. அதேமாதிரி முள்ளுக்காடாக இருக்கிற இந்த நரகமாக இருக்கிற இந்த உலகத்தை அழித்து தான் இங்கே சொர்க்கத்தை உருவாக்குறார். ஸோ அதுக்கு தான் இறைவன் வர்றாரு. அவர் உருவாக்கின பிறகு அவர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மாலாம் அவர் நேரத்தை வீணாக்குறது அவருக்கு பிடிக்காது இல்லையா? எல்லா ஞானத்தையும் கொடுத்தாச்சு. அங்கே இருக்கிற குழந்தைங்க ஃபுல்லாகவே ஆத்ம உணர்வுடைய குழந்தைங்க. அப்புறம் எதுக்கு விகாரத்தை விடணுன்ட்டு அங்கே போய் சொல்ல தேவையில்லை. காமத்தை விடு, கோபத்தை விடுன்னு அங்கே சொல்ல தேவையில்லை. ஏன்னா அங்கே காமம்னா என்னென்னு தெரியாது. யோக பலத்தில் தான் எல்லாமே இருக்கும். குழந்தையே யோக பலத்தில் தான் பிறக்கும். அதுதான் இந்த பழைய ராமாயண மகாபாரதம்லாம் பார்த்திங்கன்னா யோக பலத்தில் குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கும். சூரிய பகவான் குழந்தை கொடுத்தாரு, வாயு பகவான் குழந்தை கொடுத்தாருன்றது எல்லாமே காமத்தின் மூலமாக பிறக்கலை அப்படிங்கிற உண்மை. ஸோ இங்கே யாருமே காமத்தின் மூலமாக பிறக்க, காமம்னா என்னன்னே தெரியாது இவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு உலகத்தை படைக்க வர்றாரு. அது எப்படி காமம் இல்லாமல் உலகம் நடக்கும் அப்படி இப்படின்னு கேட்குறவங்க, அதுக்காக தான் உலக அழிவு நடக்குது. இந்த மாதிரி விதண்டாவாதம் பேசுகிறவங்க நீங்கள் போய் மேலே தூங்குங்க அப்படின்ட்டு இறைவன் அனுப்பிடுறாரு. ஸோ இங்கே இறைவன் சொல்கிறத அப்படியே நிச்சய புத்தியோடு கேட்டு தேவதையாகிற குழந்தைங்க மட்டும்தான் இந்த ஞானத்தை எடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த குழந்தைங்க வரிசையில் தான் நீங்கள் இருக்கிறீங்க, இல்லைன்னா இந்த ஞானத்தை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நிறைய பேர் இதுக்கு விதண்டாவாதம் பேசி கமெண்ட் போட்டுன்னு இருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவோடு நிறுத்த மாட்டாங்க, பல வீடியோவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இறைவன் அவங்கள இந்த வீடியோவை மீண்டும் மீண்டும் பார்க்க வைக்கிறாங்க, பல வீடியோவை பார்க்க வைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிச்சய புத்தி வரும். ஸோ நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட் போடுறீங்கன்றதுனால நீங்கள் தேவதை கிடையாதுன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. சத்தியமாக நீங்கள் தேவதை தான், இல்லைன்னா உங்களால் ஒரு வீடியோ கூட ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஓம் சாந்தி.
அப்புறம் இது வந்து இறைவனுடைய ஞானத்திலேருந்து எடுத்து கொஞ்சம் போடுறது. பட் இறைவன் நேரடியாக பேசுகிற ஞானம் பிரம்மகுமாரி சென்டருக்கு போங்க, முழுக்க முழுக்க ஃப்ரீ. அடுத்தது அதே பிரம்மகுமாரி சென்டர் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானம் தமிழில் வந்து இன்னொரு யூடியூப் சேனலில் போடுறேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவசியம் அதையும் பாருங்கள். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி உலகத்தின் படைத்தல் காத்தல் அழித்தல் அல்லது பிரம்மகுமாரி 7 days கோர்ஸ் அப்படின்ற வீடியோஸ் இருக்குது இதே சேனலில். ஸோ அதோடைய லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு அதை பாருங்கள், அப்போ நல்லா புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.